அல்லாஹ் ஜல்லஷனு வ தஆலா சூரா மரியமில் 2 நபர்களை குறிப்பிடுகிறான். அதில் ஒருவர் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் மரியம் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் சூரா மரியமிலே அடுத்தடுத்த வசனங்களின் மூலமாக குறிப்பிடுகிறான். அதுல உள்ள ஆச்சரியத்தை பாருங்க. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய எலும்பு பலகீனமாகிவிட்டது, நான் இனிமேல் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கான வயதை நான் தாண்டி விட்டேன். கானத் இம்ராத்தி ஆகிரா, என்னுடைய மனைவி மலடியாகிவிட்டாள், அவளுக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வயதோ அல்லது உடல் ஆரோக்கியமோ உடல் சுகமோ கிடையாது. வகது பலகத்து மினல் கிபரி இதியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் வயோதிகத்தினுடைய எல்லையை தொட்டு விட்டேன், குழந்தையை பற்றி யோசிப்பதற்கான வயது கூட இல்லை. ஆனால் அவர்கள் பல ஆண்டு காலமாக தனக்கு குழந்தை வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருந்தார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு பெண் மரியம் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வலம் எம்சஸ்னி பஷருன், என்னை ஒரு ஆண் கூட தொட்டது கிடையாது, பிறகு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார்கள். இந்த 2 சம்பவத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஒருத்தர் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு கேட்டு வயோதிகத்தின் எல்லையை தொட்டு விட்டார், இனிமேட்டு அவருக்கு குழந்தை ஆசையே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை வேண்டாம், ஒரு பத்தினித்தனமான ஒரு கன்னியாக உலகமே போற்றக்கூடிய ஒரு உன்னதமான இடத்தில் இருக்கிறார்கள். திருமணமோ ஆண்களை பார்ப்பதோ அவர்களோடு பேசுவதோ எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒருவருக்கு அல்லாஹ் ஜல்லஷனு வ தஆலா குழந்தையை கொடுக்கிறான். குழந்தை வேண்டும் என்று கேட்டவருக்கு கொடுக்காமல் தாமதிக்கிறான். குழந்தையை வேண்டாம் என்றவருக்கு சரியான வயதிலே அவருக்கு குழந்தையை கொடுக்கிறான். வலம் எம்சஸ்னி பஷர், எந்த ஆணும் அவர்களை தொடவில்லை. திருமணம் நடக்காத நிலையில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இது எப்படி சாத்தியம்? மனைவியும் மலடி, நானும் வயோதிகத்தினுடைய எல்லையை தொட்டுவிட்ட ஒருவன், இது எப்படி என்று அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், ஹுவ அலைய ஹய்யின், இது எனக்கு மிகவும் எளிமையான காரியம். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இது எப்படி, எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? எனக்கு நிக்காஹோ எந்த ஒரு ஆண் சம்பந்தமான எந்த தொடர்பும் இல்லாமல் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், கால கதாலிக் கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யின். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போது, இது எப்படி சாத்தியம்னு கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ அலைய ஹய்யின். நீங்க அது ஒரு பெரிய விஷயமாக, சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக நினைக்கலாம். ஆனால் ஹுவ அலைய ஹய்யின், அது எனக்கு சாத்தியமானது, எனக்கு எளிமையான காரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கலாம், ஒரு ஆண் துணை இல்லாமல் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ அலைய ஹய்யின், ஆண் துணையும் தேவையில்லை, பெண் துணையும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் படைத்தானோ அதுபோல தாயும் இல்லை தந்தையும் இல்லாமல் ஒருவரை படைக்கிற பொழுது 2இல் 1 இருக்கும் பொழுது என்னால் படைக்க முடியாதா? அலைய ஹய்யின், அது எனக்கு மிக எளிதான காரியம், ரொம்ப ஈஸியான காரியம். இந்த 2 சோதனைகளையும் நாம் இங்கு யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் வேண்டாம் என்கிறார், அவருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒருவர் எனக்கு எப்படி இந்த வயதில் வரும், இந்த வயதுல வந்தா மக்கள் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு யோசிக்கிறார். அவர் பல ஆண்டுகளாக கேட்ட துவாவினுடைய பலனாக அவருடைய வயோதிகத்திலே அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் நினைத்தால் எல்லாமே ஹுவ அலைய ஹய்யின், அல்லாஹ்விற்கு மிக எளிமையான காரியங்கள். நாம் தான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே உறுதியான தவக்குல், அல்லாஹுவை தவிர நம்முடைய தேவையை வேறு எவனும் நிறைவேற்ற முடியாது. நான் மறைவாக கேட்கக்கூடிய துஆக்களையும் என்னுடைய கல்புகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் துக்கங்களையும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அந்த சிரமங்களை சுக்குநூறாக மாற்றி அந்த சிரமங்களுக்கு பதில் சந்தோஷத்தை தருவது அதுவும் அல்லாஹ்விற்கு மிக எளிமையான காரியம். இந்த உயர்தரமான பாடங்களை குர்ஆனுடைய இந்த அழகான வரலாறுகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே குழந்தை இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் தாமதப்படுத்துவதில் 1000 காரணங்கள் இருக்கலாம். அது எப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நம்மை விட அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அது அல்லாஹ்ட்ட விட்டுறணும்.
தன்னுடைய தள்ளாத வயதிலே அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாய். ஒரு கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு சக்தி படைத்தவனே, என்னுடைய அகமகிழ்ச்சிக்கு, மனமகிழ்ச்சிக்கு, என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடு என்று நாம் கேட்கிற பொழுது அந்த துவா மிக சிறப்பான ஒரு துவாவாக அது கபூல் ஆகும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதங்களில் துவாவினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் நாம் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், ஹுவ அலல்லாஹி ஹய்யின். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு எளிமையான காரியம், அதை அல்லாஹ் எனக்கு எளிமையாக்கி தருவான் அப்படின்ற உண்மையான உறுதியான ஈமானோடு இந்த ரமலானுடைய நாட்களை நாம் கடப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய உயர்வான எண்ணங்களுக்கு நற்கூலியை வழங்கி நம்முடைய சகலவிதமான துன்பங்களையும் நீக்கி மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நல்வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.